கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திங்கட்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கின்ற வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகினும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அடைக்கலான் குருவியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தோற்றத்தில் சிறியதும் அற்பமான பறவையும் ஆகும். எல்லா பறவைகளைப் போலவே அடைக்கலான் குருவியும் அலைந்து திரியும் ஒன்று என்பதை வேதத்தில் காணலாம். இந்த குருவி அற்பமானதாக இருந்தும் வேதத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு நூல்களில் இவை இடம்பெற்றுள்ளன. தேவனுடைய கரிசனை, பாதுகாப்பு போன்றவைகளை மனிதனுக்கு கற்பிக்கும்படி இந்த குருவியானது உதாரணமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நித்தியத்தை சுதந்திரிக்க சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த அற்புதமான குருவி கற்றுக் கொடுக்கிறது என்பதை வேதத்தின் வெளிச்சத்தில் காணலாம். இந்த அடைக்கலான் குருவியை இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு கூறியுள்ளார். இந்த பகுதிகளை ஆராய்ந்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து சீஷர்களின் பாதுகாப்பை குறித்து பேசியுள்ளார் என்பதை அறியலாம். சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்புகையில் இயேசு இவ்வாறு கூறினார். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஒருவேளை இரத்த சாட்சிகளாக மரிக்கக்கூடும். அப்படி மரித்தாலும் தேவன் அனுமதிக்காமல் ஒருவனும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் கைப்போட இயலாது என்பதையே இந்த பகுதியில் இயேசு கூறியுள்ளார். அதாவது பிதாவாகிய தேவனுடைய சித்தமில்லாமல் எந்த விசுவாசியும் இரத்த சாட்சியாக மரிப்பது இல்லை. குறிப்பாக இரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து அவரை ஆராதிக்கும் அவருடைய பிள்ளைகள் மீது அவர் எவ்வளவு கரிசனையுடன் இருப்பார். அவருடைய சீஷர்கள் ஊழிய பாதையில் கவலை, பயம் போன்றவைகள் இல்லாதவர்களாய் இருக்கும்படியாகவே அடைக்கலான் குருவியை உதாரணமாக கூறினார். அடைக்கலான் குருவிக்கே தேவனிடத்தில் அடைக்கலம் இருக்கும்போது அவைகளை விட விசேஷித்த மனிதர்களுக்கு தேவனிடம் அடைக்கலம் கிடைப்பது நிச்சயம் அல்லவா? ஆனால் சில நேரங்களில் சில விசுவாசிகளை தேவன் மரணத்திற்கும் பாடுகளுக்கும் ஒப்பு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வேளைகளில் விசுவாசிகள் தேவனுடைய சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும். நாம் அடைக்கலான் குருவிகளை விட விசேஷித்தவர்கள் என்பதை உணர வேண்டும். வேத வசனங்களை ஆழமாக தியானித்து தேவன் நமது வாழ்வில் வைத்துள்ள திட்டங்களை உணர்ந்தால் கவலை மற்றும் பயம் நம்மை ஆட்கொள்வதில்லை. இல்லையெனில் நாம் கலக்கமடைவது உண்மை. தேவன் என்னை பாதுகாத்து என் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசம் இல்லாதவர்கள் அடைக்கலான் குருவியை சிந்தித்து பார்த்தால் அது அறிவிக்கும். எதை அறிவிக்கும்? மனிதர்களே அல்லது விசுவாசிகளே, நீங்கள் எங்களை விட விசேஷித்தவர்கள். எப்படியெனில் ஒருமுறை நாங்கள் மரித்தால் மரித்ததுதான், எங்களுக்கு மறுவாழ்வு இல்லை. ஆனால் உங்களை யாராவது கொலை செய்தாலும் இயற்கையான மரணத்தை சந்தித்தாலும் உங்களுடைய சரீரம் மட்டுமே அழியும். ஆனால் உங்கள் ஆத்மாவை எந்த மரணமும் அழிப்பதில்லை. உங்களுக்கு மரணத்திற்கு பின்பும் வாழ்வு உண்டு. இந்த விஷயத்தில் நீங்கள் எங்களை விட விசேஷித்தவர்கள் என்பதை அறிவிக்கிறது. அடுத்ததாக, நாங்கள் மரிப்பது மனிதனுடைய தேவைக்காக மரிக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களை நேசித்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இரட்சகருக்காக மரிக்கிறீர்கள். ஆகவே மரிக்கும் விஷயத்திலும் நீங்கள் எங்களை விட விசேஷித்தவர்கள் அல்லவா என்பதை அறிவிக்கிறது. பறவைகளான நாங்கள் அற்பமான காசுக்காக விற்கப்படுகிறோம். ஆனால் மனிதர்களாகி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்படுகிறீர்கள். இந்த விஷயத்திலும் நீங்கள் எங்களை விட விசேஷித்தவர்கள் அல்லவா என்பதை அறிவிக்கிறது. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த இயேசுவே, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு இன்னது தேவை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களை காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.